இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஸோ நம்ம ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பாவை நம்ம இன்வைட் பண்ணி, ஏசப்பா உங்களை இன்றைக்கி ப்ளஸ் பண்ண போகிறாரு. எது வேணாலும் ப்ளஸ் பண்ணலாம். மேபி உங்களுக்கு தேவையான ஃபைனான்ஸ்னாலையும் அதை கொடுத்து காட் ப்ளஸ் பண்ணலாம். பிளெஸ்ஸிங்னாலே ஃபுல்ஃபில்லிங் சம்திங். பிளெஸ்ஸிங் அப்படின்னாலே உங்களுக்கு தேவையானதை கொடுத்து கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். பலன் இல்லாமல் இருக்கலாம். மேபி உங்களுக்கு காட் அவருடைய பலனை கொடுத்து உங்களை ப்ளஸ் பண்ணலாம். அவருடைய பலனை கொடுத்து இன்கேஸ் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வீக்காக இருக்கிறீங்களோ, சோதனையில் வரும்பொழுது விழுந்து போகிறது, இச்சை அடக்கம் இல்லாமல் விழுந்து போகிறது, இல்லை தைரியம் இல்லாமல் வாய்ப்புகளை இழந்து போகிறது. ஸோ தைரியம் இல்லை அப்படின்னா அவருடைய போல்ட்னஸ் கொடுத்து காட் உங்களை ப்ளஸ் பண்ணுவார். இன்கேஸ் நீங்கள் வழி மாறி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கண்களை திறந்து அவர் ப்ளஸ் பண்ணுவார். இன்கேஸ் நீங்கள் காப்பாற்றவே படலை, இன்னும் ஜீசஸ் உங்கள் லைஃப்பில் வரலை அப்படின்னா அவர் உங்கள் லைஃப்குள்ளே வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுவார். இல்லை ஒரு ஃபெயிலியரில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு காவர்ட்னஸ்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்பே இல்லாமல், ஹோப்பை ஒரு குறிக்கோள், ஒரு 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 கோல் இல்லாமல் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான வே, ஒரு சக்ஸஸான வே, ஹோலியஸ்டான வே, ஒரு சந்தோஷமான வே, உண்மையாக ஒரு ட்ரூ ஹாப்பினஸ், ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன், ட்ரூ ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த வே உங்களுக்கு முன்னாடி பாதைகளை உண்டாக்கி உங்களை ப்ளஸ் பண்ணுவார். மேபி எல்லா இடத்துலையுமே லாக்டப்பாக இருக்கலாம், ஃபைனான்ஷியலாக நீங்கள் லாக்டப்பாக இருக்கலாம், எல்லார்கிட்டேயும் பேட் நேமை நீங்கள் சம்பாதிச்சு, யார்கிட்டையுமே ஃபேவர் இல்லாமல், யாருமே உங்களுக்கு கைண்ட்னஸ் ஷோ பண்ணாமல், இல்லை ஒருத்தர் மூலியமாக தான் நீங்கள் ஒரு டெஸ்டினிக்கு போகணும், ஒருத்தர் மூலியமாக தான் நீங்கள் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அந்த நபர்கிட்டேருந்து ஒரு பேட் நேம், பேட் இம்ப்ரெஷன் உங்கள் மேலே வந்து, ஸோ அந்த டோர்ஸ் உங்களுக்கு லாக்கப் ஆகிருக்கலாம். இல்லை ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு அடியில் நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நோ வே அவுட், அவ்வளோதான், லாக்டப், எதுவுமே பண்ண முடியாது, ஒரு இது தாண்டி எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய சேலரி இவ்வளோதான், பட் இவ்வளோ கடன் இருக்குது, ஸோ லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஒருத்தர் எனக்கு கொடுக்க எதுவுமே இல்லை, இல்லை ஒருத்தர் தயவுனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒருத்தர் என்னை ப்ளஸ் பண்ணுவானா எதுவுமே இல்லை, அந்த மாதிரி நபர் இல்லை, அந்த மாதிரி அன்பு எனக்கு இல்லை, அந்த மாதிரி ரிச் பர்சன்ஸ் இல்லை. ஸோ ஒரு வழியே இல்லை பார்த்தீங்களா, இதுதான் அப்படின்ட்டு, இவ்வளோதான், அதுதான் லாக்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஈவன் அந்த லாக்டப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற பிளெஸ்ஸிங் தான் என்ன அப்படின்னா வழியை உண்டாக்குறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளிகளில் நான் வழியை உண்டாக்குவேன் என்று நீங்கள் அறியீர்களா? டோன்ட் யூ நோ தட் ஐ வில் மேக் வே, ஐ வில் மேக் ரோட்ஸ் ஈவன் இன் த வில்டர்னஸ், ஈவன் இன் த டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட். ஸோ காட்னால எல்லாமே செய்ய முடியும். ஸோ அவர் தான் உங்களுக்கு வேண்டும். எஸ், ஹீ இஸ் த ஒன்லி ஒன் யூ நீட். ஆமாம், வேறு எந்த மனுஷன் இல்லை, நீங்கள் நினைக்கிற ஹியூமன் பீயிங் இல்லை, நீங்கள் நினைக்கிற வேலை இல்லை, நீங்கள் நினைக்கிற மணி இல்லை, நீங்கள் நினைக்கிற மேரேஜ் இல்லை, இல்லை நீங்கள் நினைக்கிற எதுவுமே கிடையாது. ஹீ இஸ் த ஒன்லி நீட் தட் யூ ஆக்சுவலி நீட். ஓகே, ஸோ எது வேணாலும் காட் உங்களை ப்ளஸ் பண்ணலாம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளில் ஒரு வேர்ட் இருக்குல்ல, லெஸ்ஸர் வில் பி பிளெஸட் பை த கிரேட்டர். அதாவது யார்கிட்ட நிறைய இருக்கிறதோ, யார் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், யார்கிட்ட நிறைய ரீசோர்ஸஸ் இருக்குதோ அவங்க தான் பெரிய ஆள். ஆமாம் தானே? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் யார் அதிகமான பணம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் அதில் பெரிய ஆள். கரெக்டு தானே? அவங்க தான் கிரேட்டஸ்ட். ஸோ அவங்களால தான் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியும். ஸோ அதே போல் தான் எல்லாரை காட்டிலும் கிரேட்டஸ்ட், எல்லா ரிச் மேனை காட்டிலும் பெரியவர்,
எல்லா அதான் பணக்காரங்களை விட பெரியவர், டாக்டர்ஸை விட பெரியவர், சயின்டிஸ்ட்டை விட பெரியவர், உங்கள் பாஸை விட பெரியவர், கம்பெனிஸை விட பெரியவர், எல்ஐசி அந்த 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 பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஹைட்டாக இருக்கும், அதில் பல விதமான ஃப்ளோர்ஸ் இருக்கும், பல விதமான கேம்பெயின்ஸ் போயிட்டுருக்கோம், பல விதமான கம்பெனிஸ் அங்கே ரன் ஆகிட்டுருக்கோம், ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதை எல்லாத்துக்கும் விட அந்த ஓனர்ஸை விட, ஆண்டர்பிரனர்ஸை விட பெரியவர், உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், பிசாசை மண்டியிட செய்தவர், நோய்களை விட பெரியவர், கேன்சரை விட பெரியவர். கேன்சராக இருக்கலாம், எய்ட்ஸாக இருக்கலாம், ஹெச்ஐவியாக இருக்கலாம், ஸோ எதுவும் வேணா இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஹோப்லெஸ் அப்படின்னு வரும்போது அதை காட்டிலும் பெரியவர். ஸோ அப்படின்னா அதை குணமாக்குவதற்கான ரீசோர்ஸஸ் அவர்கிட்ட இருக்குது. உங்களுக்கு நீங்கள் லாக்டப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதையை உண்டாக்குகிற அந்த ரீசோர்ஸஸ் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் ஹீ இஸ் காட், ஹீ இஸ் த கிரியேட்டர், எல்ஷடாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எல்லாம் வல்லவர். ஸோ ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பிலீவ் பண்ணணும். எஸ், இது வரைக்கும் மேபி நீங்கள் பயந்து வாழ்ந்துருக்கலாம். ஒரு அடிமையின் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பயந்து வாழ்கிறது அப்படின்னா ஹியூமனை ப்ளீஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும், அவங்கக்கிட்ட ஒரு கணத்தை வாங்கிடணும். அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மளை சேர்த்துப்பாங்க, நம்ம கூட வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஏன்னா அவங்கக்கிட்ட சம் கைண்ட் ஆஃப் பொசிஷன் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்குது, பவர், மணி, அதுக்கப்புறமா அந்த ஒரு பொசிஷன். ஓகே, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு மனுஷனையோ இல்லை ஒரு பொருளையோ தேடி ஒரு ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பயந்து வாழ்கிறது. இட்ஸ் அ ஸ்லேவ். அது ஒரு கார்பேஜான லைஃப். ஒருத்தரை உலகத்தை ப்ளீஸ் பண்ணி, அதாவது நீங்கள் உங்களே வித்துடுறீங்க அதுக்கு, பிகாஸ் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட ஒரு மானம், ஒரு மரியாதை, 4 பேர் முன்னாடி அவங்க உங்களை புகழ்ந்துட்டாங்க, அவங்க உங்களை நல்லா தான் நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை மற்றவங்க பார்க்கும்போது அதுதான் ஒரு சொத்துன்ற மாதிரி. அது ஒரு சீப்பான ஒரு சிறையிருப்பு, அது ஒரு கனம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது மரியாதை இல்லை, அது ஒரு ஸ்லேவ், அடிமை. ஸ்லேவ்னா உங்களுக்கு தெரியும்ல, டாய்லெட் கழுவுறவன் தான் ஸ்லேவு, பெருக்கிறவன் தான் ஸ்லேவு. ஐ மீன் நார்மல் க்ளீன் பண்ணுறவங்கள நான் சொல்லலை. வேல்யூவே இல்லாமல் ஒருத்தனை சிறைப்பட்டு அப்படியே அவனை சிறைப்படுத்தி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அடிமைகள். என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், அது எல்லாமே உயர்வான வேலை. ராஜாவுக்கு விசிறதா இருக்கட்டும், ராஜாவுக்கு பந்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், சாப்பாடு உணவு கொடுக்குறது, அந்த மாதிரி கனமான ராஜாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா எல்லாரும் எப்போ ராஜாவுக்கே சாப்பாடு அதாவது இந்த காலத்தில் நம்ம சொல்லணும்னா பிரசிடென்ட்டுக்கே ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு, பிரசிடென்ட்டே அவர்கிட்ட தான் கவுன்சிலர், அந்த மாதிரி கனமான இது வந்துட்டு ஸ்லேவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது ராஜா கூட உட்கார்ற அந்த ஒரு ஸ்தானம் குமாரர்களுக்கு தான் கொடுப்பாங்க, அதாவது ரொம்ப கூட இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் அடிமைன்றது இந்த மாதிரி ஒரு சீப்பான தூக்கி அடி வாங்கி ஃப்ரீடம் இல்லாமல் சாப்பிடலாம், நினச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியாது, வர முடியாது. ஒரு ஓன் அந்த டேலண்ட், உங்களுடைய ஓன் ஞானம், உங்களுடைய ஓன் புலன்கள், அந்த உங்களுக்கு காட் கொடுத்துருக்கிற டேலண்ட், அந்த ஸ்பிரிட்டு, அந்த கிஃப்ட்ஸ் எதுவுமே உங்களால் பயன்படுத்த முடியாது. உங்கள் ஹார்ட், அன்பு பயன்படுத்த முடியாது. எல்லாமே மாயையாக மாறிடுவீங்க. நடித்து காட்க்கு முன்பாக மாயமானக்காரராகவும், மனிதர்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு பேரை சம்பாதிச்சு மேலே வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு லாக்டப், ஒன்றுமே பலனே இல்லை. அதுதான் பலனற்ற ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு லைஃப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேலான வாழ்க்கையே இல்லை. இட்ஸ் நாட் அ கிரேட்டஸ்ட். ஸோ அது எல்லாத்தையுமே உலக மனுஷன் எல்லாத்தையுமே காட்டிலும் பெரியவர் அப்படின்னா அது ஆண்டவர் தான், நம்ம காட் தான். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கும் பொழுது தான், அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணும் பொழுது தான், அவர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கினால் போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் தானே எல்லாத்த காட்டிலும் பெரியவர். நீங்கள் பெரியவங்க நினச்சிட்டு இருக்கிற இந்த அடிமை தனத்தை, அந்த மாயை விட்டுட்டு அவர் தான் பெரியவர். இது எல்லாமே மாயை அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். இது எல்லாமே மாயை. இந்த உலக பெயர்கள், உலக ஆசீர்வாதம், உலக மரியாதை, மனுஷன் மூலயமா வருகிற அரவணைப்பு, மனுஷன் மூலயமா வருகிற என்கரேஜ்மெண்ட், அதாவது
உயர்த்தி பேசுகிறது, சூப்பர் சபாஷன் கை தட்டுறது, கிளாப் பண்ணுறது, ஷீரப் பண்ணி எல்லாரும் குரூப்பாக கத்துறது, இது எல்லாமே மாயை, வேஸ்ட். இது எல்லாமே ஒரு வேனிட்டி, இது எல்லாமே ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. உண்மையான மனசுலேருந்து அந்த ஆவியிலிருந்து ஒரிஜினல் கணம், மனுஷனே ஒரிஜினல் கணம் எப்போ கொடுப்பான் அப்படின்னா நீங்கள் காட் கிட்ட வந்தால் மாத்திரம்தான் மனிதன் உண்மையான கணத்தை கொடுப்பான். ஓகேவா? ஸோ அதுதான் ஒரிஜினல் ஆனர், ஒரிஜினல் க்ளோரி, ஒரிஜினல் ஒரு ஃபுல் அந்த கிங்டமான அந்த லைஃப், அதுதான் காட் நமக்கு கொடுப்பார். அதுதான் ஒரு ஒரிஜினல் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்னால காட் உங்களை பிளெஸ் பண்ணுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை அப்படின்னா, சேட்டைனா இறகு. அவருடைய எப்படி அந்த கழுகு, அந்த ஒரு கோழி ஏதாச்சும் ஒரு கனமழை வரும்போது, இடி அடிக்கும் பொழுதோ இல்லை எதிரி வரும்போதோ, அது சிறகு அப்படியே அதை விரித்து அப்படியே தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே பாதுகாக்கும். பார்த்தீங்களா? அந்த அரவணைப்பு, அந்த பாதுகாப்பு, அதுதான் காட் கிட்டேருந்து வர மனுஷனுக்கு வேண்டும், காட் கிட்டேருந்து மனிதர்களுக்கு வேண்டும். அதுதான் காட் கொடுக்கிறார். அதுதான் இந்த வரி சொல்லுது. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அப்படின்னா, அவர் சேட்டைக்கு அடியில் நம்மளாம் அடைக்கலம், ரெஃப்யூஜ், அப்பா பாதுகாப்புன்னு தேடி போகணும். ஓகே, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணுமே, என் சத்தியம் பரிசயம் கேடகமே, அவரே நம்பிக்கையுமே. சத்தியம் பரிசயம் கேடகமே, அவரே நம்பிக்கையுமே. அவர் மட்டுமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களும் நானும் சேர்ந்து உங்களுடைய பாதப்படியில் வந்து அமருகிறோம். இப்பொழுது நாங்கள் உலகத்தில் இல்லை, இப்பொழுது நான் ஜெபித்திருக்கிறபடி உம்முடைய பாதப்படியில் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக சிங்காசனத்தில் கம்பீரமாய் உட்கார்ந்து கொண்டு வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். தகப்பனே, ஏசப்பா, நீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை உமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுடைய ஜெயில் போல இருக்கிற லைஃப் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறோம். விடுதலையா இருக்கிற லைஃப் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவைகள்,
சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு வேணுமோ, ஒரிஜினல் எனர்ஜியா இருக்கலாம், உழைக்கிறதா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், உலகத்துல சர்வை பண்றது எப்படியெல்லாம் பண்றது அப்படின்ட்டு தெரிஞ்சு கொள்ளுகிற அந்த ஞானமா இருக்கலாம், அவங்களுக்கு உள்ள இருக்கிற வரங்களா இருக்கலாம், டேலண்டா இருக்கலாம், விவேகமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், ப்ராக்டிஸா இருக்கலாம், ஃபெய்த்தா இருக்கலாம். என்னென்ன தேவை அவங்களுக்கு வேண்டுமோ, என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ, அது அனைத்தையுமே நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன். நீர் சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ என் பிதாவினால் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். உங்கள் வார்த்தை உண்மை. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பயன்படுத்தி கேட்கிறோம். இது அப்படியே நடக்க போகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி எல்லா துதிகான மகிமை உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்தி இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்துல உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். ஸோ என் கையில் பைபிள் இருக்குது. ஸோ பைபிளில் இருக்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். பைபிளில் இருக்கிறது தான் காடுடைய வேர்ட். அவர் உங்கள் கூட பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டுறதும் சரி, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதும் சரி, இதுதான் அவருடைய வேர்ட், அவருடைய வாய்ஸே இதுதான். இதை ஜஸ்ட் ஒரு புக்கு மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. இல்லை ஜஸ்ட் ஒரு வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னு இல்லை. இது எல்லாமே காடுடைய வேர்ட், அவருடைய வாய்ஸ். ஓகே, ஸோ இதில் இருக்கிறத படிக்கிறீங்கல்ல, படிச்சுட்டு இதை நீங்கள் நம்பணும். அதுதான் மெயின். இது வந்துட்டு நம்ம கடைப்பிடிச்சா, இதில் இருக்கிறத நம்ம கீழ்ப்படிஞ்சா அப்படின்னா, இது ஒன்று படிக்கிறோம், காட் ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு, அதே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் டெய்லி. ஓகே, காட் பைபிளில் இன்னைக்கு இதை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அப்போ நான் இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல இப்படி தான் நான் பேசணும், இந்த இடத்துல இப்படி தான் நான் திங்க் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டில் தான் நான் உண்மையாக ஒர்க் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும், இதை சொல்லியிருக்கிறாரு, நான் இதை படித்தேன், இப்போ இவங்க என்னை வெறுக்கிறாங்க, என் பின்னாடி காசிப் பண்ணுறாங்க, என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, பட் காட் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் வேணும்னே அவங்கள நேசிக்க போகிறேன், வேணும்னே நான் அவங்கள கனப்படுத்த போகிறேன், வேணும்னே அவங்க கூட போய் ஜாலியாக இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காட் வேர்டை படித்து நீங்கள் ஒபே பண்ணுறத நீங்கள் டிசைட் பண்ணி உங்கள் மைண்டை மாற்றுறீங்க பார்த்தீங்களா? மைண்டை மாற்றி அந்த பர்டிகுலர் டைமில் ஸோ நீங்கள் படிச்சிருவீங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஓகேவா? நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, காடை தேடுறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்கனாலே ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து உங்களை வழி நடத்துறதுனால தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் யோசிக்கிறீங்கல்ல, நீங்கள் கஷ்டம்லாம் பட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நினைவுக்கு வந்துடும். அது இது வழியா, இது தவறா, இது இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா நீங்கள் யோசிக்க தேவையில்ல, டென்ஷன் ஆகவே தேவையில்ல. ஆண்டவருடைய வாய்ஸ் ரொம்ப கிளீனாக கேட்கும். பட் கேட்கணும் அப்படின்னா யூ மஸ்ட் ரீட் திஸ். ஓகே, எனக்கு பின்னாக நான் ஒருவரை அனுப்புவேன், நான் சொன்ன எல்லாத்தையும் குறித்து அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார்ல. யார் அது? பரிசுத்த ஆவியானவர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அந்த கான்ஷியஸ்ல உங்களுக்கு வந்துடும், இல்லை இது தப்பு, இதுதான் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு மைண்ட்ல வரும், வாய்ஸ் கேட்கும்ன்றதை விட எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் நீங்க வேர்ட் ஆஃப் காட் படிச்சிருக்கிறீங்கல்ல. ஸோ ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு அது தெரிய வரும் பொழுது அத இதுல எழுதிருக்கு. உலகத்துல நீங்க பார்த்தபடி, உலகத்துல நீங்க வீடியோல பார்த்தபடி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணபடி, உங்க தாய் தகப்பன் கிட்ட இருந்து வந்தது, பரம்பரையில இருந்து வந்தது, எல்லாமே பாவம்தான். இருதயம், மனிதர்களுடைய இருதயம் எல்லாம் மிகுந்த அக்கிரமம்னு காட் சொல்லிட்டார். ஓகேவா? எதுவுமே பரிசுத்தம் இல்லை. இது எல்லாமே ஒரு வாய்ஸஸ் தான், எல்லாமே ஒரு எழுத்து தான். நீங்க கத்துக்கொண்டது எல்லாமே ஒரு எழுத்து தான், எல்லாமே ஒரு வார்த்தைகள் தான். ஓகேவா? சோ அது எல்லாமே நீங்க
ஒதுக்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லணும். அதுதான் தன் சுயத்துக்கு மறிக்கிறது. சோ நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்பொழுதே நீங்க 80% காடுடைய கிங்டம்குள்ள வந்துட்டீங்க. விடுதலை, ஹாப்பினஸ், காடுடைய ப்ரொடெக்ஷன், அந்த அரவணைப்பு, அந்த இறகு, அவருடைய ஷேட் அண்டர்ல வந்துட்டீங்க. இல்ல வெயிட், எல்லாமே இதை காமனா பண்றாங்க, எல்லாமே இப்படிதான் இத்தனை நாள் இருந்துட்டேன், இதுதான் உலகம் பண்ணது, இப்படிதான் எல்லாமே பிராக்டிஸ் ஆயிட்டாங்க. பட் பைபிள் தான் உண்மை, அதுதான் வேர்ட் ஆஃப் காட். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு அந்த டைம்ல ஹோலி ஸ்பிரிட் ஞாபகப்படுத்தின உடனே அதெல்லாம் விட்டுட்டு இதை சூஸ் பண்ணி இதை நீங்க பிராக்டிஸ், அந்த இடத்துல நீங்க செயல்படுத்துறீங்கல்ல, அதுபடி நீங்க நடக்கிறீங்கல்ல, அதுதான் விசுவாசம். எஸ், அதுதான் ஃபெய்த். அப்பொழுதுதான் நீங்க இந்த பைபிளை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் ஃபெய்த்தே ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிச்சுட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு நாலேஜ் வந்துருச்சு, அதுதான் அப்பா இதுதான். அப்போ அது வரைக்கும் நம்புறேன், ஆக்சுவலா நான் நம்புறேன். ஓகே, ஓ இதுதான் உண்மையா, ஓ இதுதான் நடந்துட்டு இருக்குதா, இது காட் தான், காட் என் கூட பேசியிருக்கிறார், இதெல்லாமே நம்ம நம்புறதுதான். ஓகேவா, நீங்க நம்புறதுனாலதான் இதை நீங்க படிக்கிறீங்க. ஓகே, ஆனா பைபிள் என்ன சொல்லுது, இது எல்லாமே இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ஒரு பாகம் இருக்கட்டும். ஆனால் அந்த சிச்சுவேஷன் வரும்போது நீங்க செயல்படுத்துறீங்கல்ல, ஒன்னு செய்றீங்க, ஏதோ ஒன்னு ரிஜெக்ட் பண்றீங்க, இந்த உலகத்தின் மாயை வெறுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க மறிக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க ஞாபகப்படுத்துறீங்க, ஓகே காட் தான் இம்பார்ட்டன்ட், நான் காடுக்கு பயப்படணும், உலகத்தை மனுஷனை கிராட்டிஃபை பண்ணக்கூடாது, அவனை நான் ப்ளீஸ் பண்ணக்கூடாது, காட் என்னை இப்ப பாக்குறாரு, அவர் என்ன உள்ளங்கையில வரைஞ்சிட்டு இருக்கிறாரு, காடோடைய கனம் தான் எனக்கு வேணும், அவர் என்னை பார்த்து சந்தோஷப்படணும், அதுதான் உண்மை, அவர் என்னை பார்த்து அவர் என்ன அக்செப்ட் பண்ணணும், அப்ப அவர் அக்செப்ட் பண்ணாதான் உலகத்துல இருக்க எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுதான் உண்மை. உலகம் அவரை இல்லாம உலகம் என்ன அக்செப்ட் பண்ணிக்குதான், அது எல்லாமே போய். அவர் என்ன அக்செப்ட் பண்ணாதான் உலகம் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க, அவர் என்ன கனம் பண்ணாதான் உலகம் என்ன கனம் பண்ணும், அவரை இல்லாம வர்றது எல்லாமே போய் தான். ஸோ நான் காடுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு பண்ணி காட் என்ன சொன்னாரோ நினைவு பூட்டி அதை நீங்க செயல்படுத்துறீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிரியைகள். ஸோ அந்த கிரியைகள் நீங்க பண்ணால்தான் நீங்க உங்களுடைய விசுவாசம் உயிர் உள்ளது. அதுதான் விசுவாசம், சிம்பிள். அது இல்லாம வர எல்லாமே செத்தது அப்படின்னு சொல்ல. faith without work is dead. அப்போ செத்து போன விசுவாசம், அப்ப செத்தது அப்படின்னா என்னது, ஒண்ணுமே இல்ல அது. ஓகே, அதுக்கு லைஃபே இல்லை. நீங்க பைபிள் படிச்சோம், வேஸ்ட், யூஸ்லெஸ் தான், ரைட்? விசுவாசம் இல்லாமல் காடை பிரியப்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். ஸோ விசுவாசம் இருந்தால்தான் காடே உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாராம், அப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க வர்ஷிப் பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, காடை துதிக்கிறீங்க, ஓகே, அது எல்லாமே உங்களுடைய எமோஷன். ஓகே, உங்க மனதளவுல, உங்க மென்டல் ஸ்ட்ராங் ஹோல்ட் உடைய, உங்க எமோஷனலா நீங்க ரிப்பேர் ஆக, ஒரு பேட் அட்மாஸ்பியர் மாறதான் நீங்க பாட்டு பாடுறது, அவரை வர்ஷிப் பண்ற டைம்ல சொல்லி அவரை துதிக்கிறது, புகழ்றது எல்லாமே. ஓகேவா? ஆனா அதெல்லாம் பண்ணா காட் உண்மையாவே அவரை ப்ளீஸ் பண்ண முடியும். அப்பா அவரை ப்ளீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பரலோக ராஜ்யம் எல்லாமே நம்மளுதான். பிகாஸ் அவர் தான் எல்லாமே. ஓகேவா? நீங்க தான் கிங். அவரை ப்ளீஸ் பண்ணிட்டீங்கன்னா கணங்கள் தேடி வரும், உங்களுக்கு ஃபேவர்ஸ் தேடி வரும், ஃபைனான்சியல் பிளஸிங் தேடி வரும், பாவ விடுதலை தேடி வரும், உங்களுக்கு நிறைய தாய்மார்கள் கிடைப்பாங்க, தகப்பன்மார்கள் கிடைப்பாங்க, நீங்க காட்னால பயன்படுத்தப்படுவீங்க, நீங்க ஒரு இடத்துல போய் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஹீலிங் நடக்கும், நீங்க ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவீங்க, அவங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அவங்க உங்களுடைய தாயா மாறுவாங்க, அவங்களுடைய தகப்பனா மாறுவாங்க, அவங்க உங்க பிள்ளைகளா ஃப்ரெண்ட்ஸா மாறுவாங்க, உங்க குடும்பங்களா மாறுவாங்க, உங்களுக்காக ஜீவனையா கொடுக்க கூட ரெடியா இருப்பாங்க, உங்களுக்கு கணங்கள் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து வரும். பிகாஸ் நீங்க காடை கனம் பண்றீங்க, பிகாஸ் நீங்க காடையே ப்ளீஸ் பண்ணிட்டீங்க. அதுதானே இம்பார்ட்டன்ட். காடை ப்ளீஸ் பண்ணிட்டீங்க, அதுதான். தட்ஸ் த ஹியூஜ் லஸ்ட் அப்படின்ற வேர்ட் ராங் கிடையாது. ஆக்சுவலா லஸ்ட் அப்படின்னா வெரி 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 ஸ்ட்ராங் டிசையர். ஓகே, லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ் அப்படின்னு இருக்கு, அப்படின்னா இச்சை, மாம்சத்தின் இச்சை. ஓகேவா? லஸ்ட்ன்றது வெரி ஸ்ட்ராங்.
ஐ திங்க் டிஎல் மூடின்னு நினைக்கிறேன், அவர் கூட ஒரு இதில், அது யாருன்னு தெரியல, ஆனால் அவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை பற்றி டீச் பண்ணும்போது அந்த ப்ராஃபஸின்னு இருக்குல்ல, கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, திஸ் இஸ் த வண்டர்ஃபுல் கிஃப்ட் தட் வி ஆல் ஷுட் லஸ்ட் ஆஃப்டர். அப்படின்னா அதுக்கு அந்த கிஃப்ட்டுக்காக ஏங்கணுமா, பிகாஸ் ஒன் ஆஃப் த எல்லாமே பியூட்டிஃபுல் தான், எல்லா கிஃப்ட்டுமே காட் இருந்தா மட்டும்தான் அங்க ரட்சிப்பு. அல்டிமேட் கோல் எல்லாருக்கும் ரட்சிப்பு வரணும். ப்ராஃபஸி சொல்லி அவங்க உங்களை அதிகமா பார்த்துட்டாங்க, அவங்க சம்திங் அவங்க என்கரேஜ் ஆயிட்டாங்க, வாவ் காட் அப்படிதான் பேசிட்டு கடைசியில அவங்க பாவம் பண்றாங்கன்னா இட்ஸ் வேஸ்ட். அந்த கிஃப்ட்டுக்கு எல்லாராலும் உங்களுக்கு புகழ்ச்சி வந்துருச்சு, கணங்கள் வந்துருச்சு, உயர்த்தி பேசுறாங்க, கூச்சலிடுறாங்க, சியர் அப் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு இது எல்லாமே மாயை தான். ஓகேவா? இது எல்லாமே ஜஸ்ட் வேஸ்ட். இது எல்லாமே ஒரு அவுட் சைட் தான். தட்ஸ் நாட் ட்ரூ சக்சஸ். அல்டிமேட் கோல் இஸ் தே மஸ்ட் ரிப்பென்ட் அண்ட் கம் டு ஜீசஸ். அதுவும் கூட வருவாங்க, பட் அல்டிமேட் கோல் இஸ் சால்வேஷன். அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க பிறர் ரட்சிக்கப்பட வைக்கணும். ஸோ அதுதான் கோல். ஓகேவா? ஸோ எல்லா கிஃப்ட்டுமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். அதாவது இந்த கிஃப்ட் இருந்தாதான் அப்படின்னு நான் சொல்லலை, அது நம்ம சொன்னா தவறு. நீங்க நார்மல் காடுடைய பிரசன்ஸ் இருந்தாலும் போதும், எந்த கிஃப்ட்டுமே தேவையில்ல. கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி தேவையில்ல, கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் தேவையில்ல, ஹீலிங். இஃப் யூ கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஹீ வில் டூ எவ்ரிதிங் பிஹாஃப் ஆஃப் யூ. அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, நீங்க ஜெபிப்பீங்க, அவர் உங்க கூட இருக்கனால அவர் வந்து தொடுவாரு, அவர் வந்து பேசுவாரு. So presence of God is enough. That is what all we want. ஆனால் அதுக்கு பரிசுத்தம் வேணும், மோட்டிவ்ஸ்ல ரொம்ப பியூரா இருக்கணும், மற்றவங்களை உண்மையா நேசிக்கணும், கடமைக்காக நேசிக்க கூடாது, மற்றவங்களுக்காக கம்பேஷன் பரிதபிக்கணும், ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் காட் உடைய ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஸோ நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, லஸ்ட் அப்படின்னு சொன்னேன்ல, அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, அதனால தான் நான் இதை சொல்றேன். ஸோ அந்த ஒரு காட் கிட்ட இருந்து வர அவரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்ற, அவரையே நான் ப்ளீஸ் பண்ணிட்டேன்டா. காட் உங்களை பார்த்து அவர் உங்களுக்கு அவ்வளவு கனத்தை கொடுக்கணும், அவர்கிட்ட இருந்து அதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் நீங்க அவரை ப்ளீஸ் பண்ணணும். ஸோ அவர் எப்படி ப்ளீஸ் ஆவார் அப்படின்னா, இப்ப நான் சொன்னல, அந்த விசுவாசத்தின் மூலியமா தான் அவர் ப்ளீஸ் ஆவார். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெய்த் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காட்க்கு பயப்பட முடியும், பாவம் பண்ணாமல் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃபெய்த் இஸ் த ஃபவுண்டேஷன். அவர் சொல்லியிருக்காருல்ல, ஏசப்பா இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் அதுதான் உண்மை. காட் இஸ் வித் யூ. நீ ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, ஒர்க்குக்கு போகும்போது, மேரேஜ் போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது, ஆக்சுவலி நீ மனம் மாறி காட் அவன் சொந்த ரட்சராக ஏற்றுக்கிட்ட ஏசப்பாவா அப்படின்னா, ஆக்சுவலி அந்த ப்ராமிஸ்லாம் உன் லைஃப்பில் இருக்குது. ஈவன் நீ சினிமா பார்க்குறல்ல, ஈவன் நீ ப்ரைவேட்டாக என்னென்ன தவறுன்னு உனக்கு தெரிந்ததெல்லாம் நீ காட் முன்னாடி, காட் இன்கேஸ் உங்க முன்னாடி நிற்கிறாருன்னா, யூ கேனாட் டூ தட் சம்திங். ஏதோ ஒரு காரியம் உன்னால செய்ய முடியாது, நீ ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், பயப்படுவ. ஒரிஜினலாவே பிசிக்கலா காட் இருந்தா சில காரியங்களை நீ பார்க்க மாட்ட, அவருக்கு நீ கனம் கொடுப்ப, ஒரு பெரிய ஆள் உன் கூட இருக்கிறானா. அந்த மாதிரி ஆக்சுவலி காட் இஸ் ஆக்சுவலி வித் யூ. ஏன்னா காட்ஸ் வேர்ட் சொல்லிருச்சு, எல்லாமே போய் இல்லை. உலகத்துல இருக்கிற மனுஷங்க, உலகம், வார்த்தை, நீ இது வரைக்கும் நீ பிராக்டிஸ் பண்ண உலகம், மைண்ட் செட், அட்மாஸ்பியர் எல்லாமே போய், இதுதான் உண்மை. அப்ப இதுல காட் ஏதோ நான் உங்க கூட இருக்கிறேன் சகல நாட்களும், அவர் எப்படி உன்னை விட்டு போவாரு? இம்பாசிபிள். ஓகே, ஸோ இந்த வேர்ஸை நீ நம்பி, நீ அதுக்கான கிரியை நீ நம்பிட்ட, ஃபெய்த் இந்த வேர்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா, உன்னால பாவம் பண்ண முடியாதுல்ல. It's impossible to do sin. It's impossible to disobey God. நீ காட உண்மையாவே அந்த தேவ பயமே அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அல்டிமேட்டா ஃபவுண்டேஷனே ஃபெய்த் தான் கிறிஸ்டியன் லைஃப்ல. அதனால தான் இந்த பைபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க ஏதாச்சும் ஒரு வசனம் இன்னைக்கு படிப்போம். மார்க்கு 7ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31
ஓராம் வசனம் நான் படிக்கிறேன், 31 நான் படிக்கிறேன், கேளுங்க. கேட்குறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அகெயின் இது வந்துட்டு ஜீசஸை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஜீசஸ் என்ன பண்ணுறாரு பாருங்க. அகெயின் ஜீசஸ் டிபார்ட்டிங் ஃப்ரம் த ரீஜன்ஸ் ஆஃப் டயர் அண்ட் சீதோன். டயர் அப்படின்னா தீரு தேசம் சொல்லுவாங்க, சீதோன் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஜீசஸ் எங்க போறாராம்? டெக்கபோலிஸ், கேலிலி அப்படின்ற இடத்துல கடல் வழியா நடந்து போறாரு. அப்பொழுது என்ன நடக்குது? Then they brought to him one who was deaf and had an impediment in his speech. காது கேட்காத ஒருத்தன், பேச முடியாத ஒருத்தனை ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே பெக் பண்றாங்களாம் ஏசப்பா கிட்ட. They begged him to put his hand on him. ஐயரே, உங்க கையை மட்டும் அந்த செவடன் மேல வைங்க, அந்த ஊமை மேல வைங்க, அவன் சொஸ்தமாயிருவான், இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது? இதை நீங்க செய்யுங்க, உங்க கையை நீங்க வைங்க அப்படின்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காட் ஜீசஸ் என்னெல்லாம் பண்ணா சொஸ்தமாகுது அவங்க நோட் பண்ணிருக்கிறாங்க. கை வைக்கிறாரு, சொஸ்தமாயிடுறாங்க. கை வைக்கிறாரு, குஷ்டரோகம் அப்படியே போயிட்டு அவங்க ஸ்கின்லாம் பியூரா மாறிடுது. கை வைக்கிறாங்க, குருடான கண்கள்லாம் கண் உற்பத்தி ஆகுது. கை வைக்கிறாங்க, செத்து போனவங்களாம் உயிரோட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காடு ஜீசஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? நீங்க கை வைங்க அப்படின்றாங்க. ஆனா ஜீசஸ் என்ன பண்றாரு பாருங்க. Jesus took him aside from the multitude. உடனே ஏசப்பா என்ன பண்ணணும்? ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வைக்கல. அந்த செவிடனை அப்படியே ஓரமா அந்த மல்டிடியூட் அப்படின்னா அந்த ஜனங்கள் கிட்ட இருந்து ஓரமா கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறாரு. பிரிச்சுட்டு வந்து தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாரு? அவருடைய விரல் இருக்குல்ல, he put his fingers in his ears. காது மேல அவருக்குள்ள அந்த விரல் எப்படி வைக்கிறாரு. he spat and touched his tongue. அப்புறமா அவருடைய உமிழ் நீர் இருக்குல்ல, அந்த எச்சில், அதனால அதை வச்சு அவருடைய நாக்க தொடுறாரு. அந்த வாய் பேச முடியாமல் இருக்கனால அவனுடைய நாக்க தொடுறாரு. தொட்டுட்டு வானத்தை பார்க்கிறாரு. வானத்தை பார்த்துட்டு ஏசப்பா பெருமூச்சு விட்டு சொல்றாரு, எப்பத்தா அப்படின்னு கத்துறாரு. எப்பத்தா அப்படின்னா பி ஓப்பன்ட் அப்படின்னு அர்த்தம், திறக்கப்படுவாயாக அப்படின்னு. இம்மீடியட்லி, அடுத்த வசனம் பாருங்க, இம்மீடியட்லி his ears were opened. உடனடியாக காது திறக்கப்பட்டதான். அப்பொழுது அவனால் கேட்க முடிஞ்சது. அவனுடைய டங், அவனுடைய நாவு லூஸ் ஆகப்பட்டது. ஸோ அவன் நார்மலா சாதாரணமாக பேசினான் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. ஓகே, பாத்தீங்களா ஜீசஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்போ ஜீசஸ் கிட்ட கேட்டால் நிச்சயமா அவர் கொடுப்பாரு. அவர் கொடுக்கிறாரு, அவருக்கும் அதுதான் விருப்பம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய கைய அவங்க மேல வைங்க. ஆனா ஜீசஸ் அப்படி செய்யல, அதுக்கு மாறா வேற ஒரு விஷயத்த செய்யறாரு. ஸோ ஆக்சுவலா ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருன்னு ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் கை வைன்னு சொல்லி இருக்கிறாங்க. கை தானே வைக்கணும். அவரால் கை வச்சும் சுகமாக்க முடியும், பேசியும் சுகமாக்க முடியும், பார்த்து சுகமாக்க முடியும், தூரத்துல இருந்து வார்த்தையை சொல்லி சுகமாக்க முடியும், கத்தி கூச்சல் போட்டு வெளியே வா லாசருவே எழுந்துரு அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டு வெளியே சுகமாக்க முடியும். பாடை, அதாவது அந்த செத்து போன அந்த பிணை, அந்த பெட்டியை தொட்டு சுகமாக்க முடியும். எழுந்துரு அப்படின்னு சொல்லி சுகமாக்க முடியும். எல்லாமே பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் தேர். காடுக்கு பண்ணுவாரு. டெஃபினட்டா உன் வேண்டுகோள், அவர் உங்க வேண்டுறாங்க, வேண்டுதல் வைக்கிறாங்க எங்க? அவருடைய பிரசன்னத்துல. சோ நீங்க அவர்கிட்ட வேண்டுதலை வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவருடைய பிரசன்ஸ் வேண்டும். உங்ககிட்ட அவருடைய பிரசன்ஸ் இல்லைன்னா நீங்க கதறின்றத நீங்க விசுவாசமா ஜெபிக்க மாட்டீங்க. கடமைக்காக ஜெபிப்பீங்க, பிளைண்டா ஜெபிப்பீங்க, விசுவாசம் இல்லாமல் ஒரு மாதிரி ஜெபிப்பீங்க. ஜெபமேவா இருக்காது. நீங்க சின்சியரா பண்ண மாட்டீங்க. அதுதான் சிம்பிள். நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் கேட்பாரு, அவர் செய்வாரு.
பிகாஸ் ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் சொல்லிட்டாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் செய்கிறவர், அவர் பொய் சொல்ல, பொய்யாக டக்குன்னு என்கரேஜ்மெண்ட்ல அப்படியே சீரப் வாங்குறதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே ஒரு உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிட்டு அப்படி இல்ல. ஹி இஸ் நாட் எ ஹியூமன், ஹி இஸ் நாட் அ மேன் டு லை அப்படின்னு பைபிள் சொல்லுது, அவருடைய வார்த்தை சொல்லுது. பொய் சொல்ல அவர் மனுபுத்திரனால, மனுஷன் தான் பொய் சொல்லுவானா. ஸோ காட் சொல்லிட்டார். ஸோ அது 100% ட்ரூ. அவருடைய குணம் அதுதான். கேட்டா தருவேன், ஆனா அவருடைய பிரசன்னத்துலதான் கேட்கணும். அவர் இருக்கணும்ல, இருந்தா தானங்க கேட்பீங்க, இல்லைன்னா காத்த பார்த்தா கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய பிரசன்னம் முக்கியம். ஆனா ஆண்டவர் விசுவாசத்தினால் தான் நடக்க சொல்லியிருக்கிறாரு, அவர் இங்க இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உடைய பிரசன்னம் மஸ்ட். அதையும் மீறி நான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்பீங்க, நீங்க விசுவாசமா கேட்பீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீங்க விசுவாசமா கேட்பீங்க, நீங்க ஒரு கற்பனையில கீழ்ப்படுவீங்க, நம்புவீங்க. அதுதான் அவருடைய பிரசன்னம். ஏன்னா அவருடைய பிரசன்னம் எங்க இருக்கும்னா, அவரை எங்க ஏத்துக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் ஒரு பிரசன்னம் இருக்கும். அவரை தேடுற இடத்துல ஒரு பிரசன்னம் இருக்கும். ஹோலியஸ்டா அவர் சொல்ற மாதிரி நடக்கிறது, பரிசுத்தமா வாழ்றது, உலகத்தின் காரியங்களை இச்சிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனை உங்க கூடவே இருக்கும். அப்ப நீங்க எனி டைம் கேட்டே இருக்கலாம், எனி டைம் இன்ஸ்டன்டா நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் சிம்பிளுங்க. அவர் பிரசன்னம் உங்க கூட இருக்குன்னா நீங்க கேட்கறது எல்லாமே அவர் செய்வார். ஏன்னா அவர் உங்களோட இருக்கிறார். அதுதான் பிரசன்னம், அதுதான் பிரசன்ஸ். அவர் உங்களோட இருக்கிறார். சிம்பிள். எனி டைம் நீங்க கேட்கலாம், அன்லிமிட்டடா கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். அவர் எல்லாமே செய்வார். செய்வதற்கு பலனை கொடுப்பார், கத்து கொடுப்பார். தவறாக இருந்தா அதை இல்லை இப்படிதான் கேட்கணும், இதை செஞ்சுட்டு அதை நீ செய்யின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஞானத்தை கொடுத்து எப்படியாவது உங்களுக்கு கொடுப்பார். ஹை லெவல். உங்களுடைய தாட்ஸ் இவ்வளவுதான், அவர் பெரிய அதோட 1000 times பெட்டர் உங்களுக்கு செய்யணும்ட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய பிரசன்னம் முக்கியம். ஓகேவா? அப்போ அப்படின்னா நீங்க ரொம்ப ஹோலியா தான் இருக்கணும், எப்பவுமே ஒரு கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். நீங்க கீழ்ப்படிய பைபிளை வச்சுக்கிட்டு இதுல படி நடக்க ஒரு பிரசன்னத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க முட்டி போட்டு 1 நாள் 2 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்றதை விட உண்மை அதுதான். நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி அவருடைய க்ளோரி அடைகிறத விட நீங்க வெளியே நடந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர் இதை செய்யணும் நினைப்பூட்டும் பொழுது அதை நீங்க செய்வீங்கல்ல, அந்த இடத்துல வர பிரசன்னம், அந்த இடத்துல வர மகிமை, பலன், அனாயிண்டிங் 1000 times பவர்ஃபுல். வெளியே போயிட்டு நீங்க ஜீசஸை மேனிஃபெஸ்ட் பண்ணதான் நீங்க ப்ரேயர் பண்றீங்க, கத்துக்கொள்ளதான் ப்ரேயர் பண்றீங்க. வெளியே போய் இதில் நடக்கிறது சிம்பிள். ஸோ நீங்க உள்ள இருந்து முட்டி போட்டு ஜெபிச்சாலும் காட் கேட்பாரு, வெளியே போனாலும் காட் கேட்பாரு. ஏன்னா அவருடைய சமூகம் உங்கள் கூட வந்துகிட்டே இருக்குதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்க வந்துட்டு கை வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கை வைக்கல, தனியா கொண்டு போறாரு. ஆனா செஞ்சாரு, ஆனா இவங்க சொல்ற முறையில அவர் செய்யல. அதுதான் காட் ஃபர்ஸ்ட் கத்து கொடுக்கணும்னு ட்ரை பண்றாரு நம்ம எல்லாருக்குமே. அவர் எல்லாமே செய்யறாருங்க, குஷ்டரோகிய சுஸ்தமாக்குற எல்லாமே செய்யறாரு. வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ, அதுதான் அவருடைய பதில். ஐயரே உதவி செய்யுங்கன்னு போய் முட்டங்கால் படியது கேட்கிறாங்க பைபிள்ல. அவருடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், உனக்கு என்ன வேண்டும். எல்லாமே செஞ்சாரா? பைபிள் படிச்சு பாருங்களேன், மத்தேயு பாருங்க, லூக்கா, மார்க், எல்லாமே செஞ்சிருப்பாரு. ஈவன் யாக்கோபும் யோவானும் வந்து ஆண்டவரே எங்களுக்காக நீங்க ஒண்ணு செய்யணும்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர், நான் என்ன செய்ய வேணும், வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்க வருகையில ராஜ்யத்துல ரைட் சைட்ல நான் இருக்கணும், லெஃப்ட் சைட்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் ஏசப்பா சொல்லுவாரு, எப்பா நீ என்ன கேட்கணும்னு உனக்கு தெரியல, அதுக்கு நீ என்ன மாதிரியே இருக்கணும், என்ன மாதிரியே சாக்ரிஃபைஸ் ஆன லைஃப் நீ வாழணும். அவங்க சொல்லுவாங்க, நான் வாழ்றேன், ஆனாலும் கூட என் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் நான் கொடுக்க முடியாது, என்னுடைய தகப்பன் காட். இவர் யாரு? ஜீசஸ், சன் ஆஃப் காட். அவர் யாரு? காட் ஃபாதர். இப்ப யார் இந்த உலகம் பிரபஞ்சத்தையே காட் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? இயேசு கிட்ட தான் கொடுத்திருக்கிறாரு. சோ அப்படி சொல்றாரு காட், ஏசப்பா சொல்றாரு. அப்போ உடனே அவ்வளவுதானே சொன்னாரு, செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, அதுதான் செய்வாரு காட். வரும்பொழுது ஏசப்போட சீஷர்கள் ஜீசஸ் பக்கத்துல நிப்பாங்க.
ஏன்னா அதற்கான வழியும் அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி சாக்ரிஃபைஸா வாழணும், அதற்கான கிருபை ஏசப்பா போலவே மாத்தி ஏசப்போட ஆவிலாம் நிரப்பி அவர்களை வாழ வச்சு டெஸ்டிமனி நிக்க வச்சு அவங்கள மாத்தி அதை அப்படியே செஞ்சுட்டார். அவர் செய்வார், ஆனால் வழி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இப்படி பண்ணாரே, அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டேன். இவங்க கூட காட் அப்படியே வெளியரங்கமா வாய்ஸ் மூலயமா பேசினாரு, என் கூடயும் அப்படியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுது 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 உங்க கூட பேசுவாரு. ஆனா அவங்க கூட பேசுற மாதிரி உங்க கூட பேச மாட்டோம். உங்களுடைய பேட்டர்ன் வேற. உங்களுடைய மனசாட்சியை ஃபர்ஸ்ட் அவரை நம்ப வைப்பாரு. உங்களுடைய தாட்ஸ் அவரை நம்ப வைப்பாரு. நான் தான் காட், என் கூட இப்படிதான் பேசுவாரு. திஸ் இஸ் திமோத்தி, இதுதான் நான் அப்படின்ட்டு உங்களுடைய ரியாலிட்டியை காட் வெளியே கொண்டு நீங்களா இருக்கணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் காட் உங்களை ட்ரெயின் பண்றது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கேட்குறீங்க, ஜாம் பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் இப்படி பண்ணார், இதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், டிசப்பாயின்மெண்ட் வரும். பட் கிங்டம் ஆஃப் காட்ல டிஸ்கரேஜ்மெண்ட்டும் இல்லை, டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. அது எல்லாமே போய் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுங்க, போய் அப்படின்னு சொல்லிட்டு. there is only joy, peace and sound mind in the kingdom of God. அப்போ உண்மை என்ன? காட் அதை செய்யறாரு, செய்ய போறாரு, ஆமேன், அவ்வளவுதான். காடோடைய வார்த்தை அதை சொல்லுது. ஆனால் வேற வழியா உங்களுக்கு ஞானம், அந்த வழி உங்களை ஞானம் தரும், உங்களுக்கு ஹோலினஸ் தரும், ரைச்சஸ்னஸ் தரும், உங்களை சீர்படுத்தும். எல்லாமே பண்ணி ஜெபிக்கிற நேரமே காட் செஞ்சிருவா, கட்டளை வந்துருவாங்க. ஆனா அது உங்களுக்கு தரதை விட உங்க ஹார்ட் உங்களை அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி உருவாக்குறது தான் காடுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப மெச்சூர் ஆகணும், நீங்க ரொம்ப லவ்வபிளா மாறணும், நீங்க ரொம்ப ஹாப்பியான லைஃப்ல நடக்கணும், ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஜீசஸோட நேச்சர்ல நடக்கணும். இதுதான் காடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கும் இம்பார்ட்டன்ட், அதுதான் உங்களுடைய விருப்பமும் கூட. ஆனா அதுவும் விருப்பம் இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சின்னதையே பார்க்க வைப்பான். அது ரொம்ப பேர்டன், அது ரொம்ப கசப்பு, ரொம்ப ஓல்டு லைஃப் அப்படி இப்படின்னு உங்களை ஏமாத்தும். அது எதுவுமே நம்பாதீங்க. இதுதான் ஒரிஜினல், இதுதான் குவாலிட்டி, இதுதான் லக்ஸரி, இதுதான் பாஷான லைஃப், எக்ஸைட்மெண்டான லைஃப். இதுதான் அந்த கிளப் மப்னுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஜாய்ஃபுல், துள்ளும், அவுட் ஆஃப் யுவர் பெல்லி வில் ரன் ரிவர்ஸ் ஆஃப் ரிவர், அப்படியே லிவிங் வாட்டர்னு ஜீசஸ் சொல்வார்ல, அந்த மாதிரி அருவி போய் மற்றவங்கள பிளஸ் பண்ணும். நீங்க கிளப்ல போய் இருந்து அங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறி டான்ஸ் ஆயிடு, பாட்டுங்களை பாடிக்கின்னு சைட் அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இச்சையில இருந்துக்கிட்டு பிசாச வர்ஷிப் பண்ணி அவனுடைய பாதத்தை நக்கிறத விட்டுட்டு அவனுக்கு மண்டிட்டு ஸ்லேவா இருக்கிற அவங்கள உலகத்தை மாதிரி மற்றவங்களை இமிட்டேட் பண்றதை விட்டுட்டு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் சந்தோஷம் பரவும், நோய்கள் போகும், பாரங்கள் போகும், உண்மையான அன்பு அவர்கள் வீட்டுல வரும், உண்மையான அன்பு வரும். மெயின் அதுதான். ஜீசஸ் வருவார், அவன் குடும்பம் அன்பினால் கட்டப்படும், ஃப்ரெண்ட்ஸ் அன்பா மாறுவான், ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் மாறும், ஒரிஜினல் ஹாப்பினஸ். அதுதாங்க ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். ரிவர்ஸ், இட்ஸ் நாட் டிராப், உனக்குள்ளே சொட்டுறது இல்லை, பொங்கி ரிவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், நிரப்பம், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஸோ அந்த லைஃப் ஜீசஸ் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த லைஃபை டிசைர் பண்ணுங்க. காட் வில் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. எவ்வளவோ பிளெஸிங் ஜீசஸ் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. எஸ், எவ்வளவோ பிளெஸிங் ஜீசஸ் வச்சிருக்கிறாரு. டேஸ்டியான லைஃப் ஜீசஸ் வச்சிருக்கிறாரு. டர்ன் டு ஹிம் அண்ட் ஒபேஸ். ஒண்ணுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஒபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஃபாஸ்டிங் போடணும், முழங்கால் போடணும். நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. முழங்கால் போட்டு ஜெபிக்கணுமா, தூக்கம் வருமே, கண்ணை மூடணுமா, கண்ணை திறக்கணுமா, பெண்களாக இருந்தால் மேலே அதை போட்டுக்கணும், போடும்போதே அப்படியே அடக்கமா இருக்கும், தூக்கம் வரும். இயேசுவின் நாமத்துல உள்ள வர, உங்க சமூகத்துல வர, அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்துல எவைகள் கேட்பீர்களோ கொடுக்கப்படும். இதுதான் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல உங்க சமூகத்துல உள்ள நுழைகிற தேவனே அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்க அங்கதான் இருக்கிற மாதிரி ஃபீலிங் எல்லாமே சொல்லும். பட் ட்ரூத் என்ன? நீங்க காடுடைய ஃபீட்டுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு நின்று கொண்டு இருக்கிறீங்க. நீங்க அதை உணரணும், அதை பார்க்கணும். டு நாட் உங்களுடைய மாம்சத்தை ஸ்ட்ராங் பண்ணாதீங்க. அவருடைய வேர்டை ஒரிஜினல் ஆக்குங்க, ஃபெய்த்தா மாத்துங்க, கன்வெர்ட் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவலா மாறுங்க. ட்ரூ ஸ்பிரிச்சுவல், யோகா, குண்டலினி, அந்த ஆசனம் இந்த ஆசனம் ஃபேக். True spiritual, this is the true spiritual.
This is the true God. God is all in all. God இல்லாம மத்தத தேர்ட் ஐ ஓபன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மாம்சத்தை ஏன் ஸ்ட்ராங் ஆக்குறீங்க? பிசாசை ஏன் இன்னும் ஆராதனை செய்கிறீங்க? இன்னும் ஏன் இந்த உலகத்துக்குள்ள போறீங்க? மத்தவங்க பண்றதையும் நீங்க பண்றீங்க. You become spiritual, then see what will happen to others through you. Let us pray. இயேசுவின் நாமத்துல தகப்பனை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான உங்கள் மேல வாஞ்சை விருப்பத்தினால நிரப்புங்க இயேசுவின் நாமத்துல. Bless them, O Lord, with your desire. Bless them with your desire. வேதத்தை படிக்கட்டும், உங்கள் வார்த்தையில நடக்கட்டும். எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸ உடைங்க இயேசுவின் நாமத்துல. எல்லா பயங்கள், ஸ்லேவா இருக்கிற அவ்வளவுதான், நாளைக்கு மறுபடியும் இந்த தப்பை நான் செய்யதான் போறேன், ஐ டிசையர் தட்ன்னு சொல்லுகிற அந்த பிசாசின் ஏமாத்துகிற கொலை செய்கிற கொலைபாதகரின் வாய்ஸ உள்ள இருந்து வைப் அவுட் பண்ணும்படி இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம்ப்பா. Bless them in Jesus' name. Bless them in Jesus' name. Bless them in Jesus' name. Do not lead them to temptation. Deliver them from all the evil one. In Jesus' name I pray. Amen. Amen.